வணக்கம் நண்பர்களே. 2026 மே மாத கிரக அமைப்புகளின்படி மேச ராசிக்கான பலன்கள். மே மாத கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருக்குது. இந்த 2026 ஆரம்பித்ததுலேருந்து இந்த கூட்டு கிரக அமைப்புகளால் ரொம்பவுமே கொலாப்ஸாக இருந்த நிலைகளில் இந்த ஏப்ரல் மாத நிலைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிச்சது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மே மாதமும் பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் ஒரு சராசரியான நிலைகளுக்கு வந்திருக்கு. குறிப்பாக இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா மாதத்தின் பிற்பகுதிகளில் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் 4 கிரகங்களுடைய பெயர்ச்சியும் இருக்குது. அதாவது செவ்வாய் மீன ராசியிலிருந்து மேஷத்திற்கு ஆட்சி நிலையில் பெயர்ச்சி ஆகிறாங்க. சூரியனும் புதனும் மேச ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி நிலையிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக குருவோடு சேர்க்கைப்படுறாங்க. ஸோ இந்த மாதம் சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் இணையக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இந்த மாத கிரகங்களுடைய பயிற்சிகளும் ஒரு நல்ல நிலையாகவே கருதப்படுது. அதனால் இந்த மே மாதம் குளோபலாக பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை நோக்கி நகரக்கூடிய மாதமாக அமையும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மே மாதத்தில் சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதாவது மழையினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும், வெயிலினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா மாதத்தின் முற்பகுதிகள் மழையினுடைய தாக்கம் இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகள் வெயிலினுடைய தாக்கம் இருக்கும். ஸோ இந்த அமைப்பானது பூமியினுடைய தட்பவெப்ப நிலையை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணும். ஸோ இதனால் உடல்நல ரீதியாக கொஞ்சம் தாக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருங்க. குறிப்பாக குழந்தைகளும் முதியோர்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இந்த உடல்நல விஷயங்களில். பட் அதுக்காக ரொம்ப பேனிக்கெல்லாம் ஆக வேண்டியதில்லை. எல்லாம் சின்ன சின்ன அசௌகரியங்கள் தான். அதாவது நார்மலாகவே தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது எவ்வளோ சிரமம் கொடுத்தாலும் அந்த வேலை முடிகிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் முடித்ததுக்கப்புறம் இப்போ ஓய்வு எடுக்கலாம் அப்படிங்கும்போது தான் எங்கெல்லாம் பெயின் இருக்குது, எங்கெல்லாம் எப்படி பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி தான் கடந்த 3 மாதங்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிகளுக்குமே ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. விஷயங்கள் காரியங்கள் தான் மாறி மாறி இருக்குமே தவிர ஜென்ரலாக எல்லா ராசிக்காரங்களுமே ரொம்பவுமே மன அழுத்தங்களோடு தான் இருந்துட்டு வருவாங்க ஏதோ ஒரு விஷயங்களால். பட் இந்த மாதம் அப்படியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அமையுது. ஸோ அதனால் இது வரைக்கும் கொஞ்சம் அறக்க பறக்க இருந்த நிலைகளில் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக மாறுறதுனால அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இப்படி தான் இந்த உடல்நல ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெளியே வருது. அதனால் ரொம்ப பெரிய அளவில் பேனிக் ஆக வேண்டாம். சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. பட் அதனாலலாம் பெரிய தொந்தரவுகள் இல்லை. கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருந்துட்டிங்கனாலே இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம் தான். ஸோ ஜென்ரலாக இந்த மே மாதம் ஒரு சுமூகமான நிலைகளில் தான் இருக்குது. இனி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேச ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்து வருவாங்க. அதுபோக மாதத்தின் ஆரம்பத்தில் சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கை இருக்கும். சூரியன் இங்கே உச்சம் பெற்ற நிலையிலும் செயல்படுவாங்க. அதனால் மேச ராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்பவுமே ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. மிகுந்த லட்சியவாதிகளாக காணப்படுவாங்க. இதை செஞ்சு முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீவிரத்தன்மை அவங்களுக்குள்ள அதிகரிக்கும். நல்ல காரியத்திறன் மற்றும் புத்தி சாதுரியத்தோடு இந்த மாதம் அவங்க செயலாற்றிட்டு வருவாங்க. பட் ராசி அதிபதி 12ஆம் இடத்துல சனியோடு சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால மாதத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் சலசலப்போடு இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய நிலைகள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதை போராடி எப்படியோ கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. மாதத்தின் பிற்பகுதிகள் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளாகவே இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் என்னெல்லாம் ரிஸ்க் எடுத்து செஞ்சு வந்தீங்களோ அது எல்லாத்துலேயுமே ஒரு சுமூகமான பலன்களை பார்க்க முடியும். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெறக்கூடிய நிலைகள் இருக்கிறதுனால அதன் பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு எல்லாம் சுகம் எல்லாம் வெற்றி அப்படிங்கிற நிலைகளையே பார்க்கலாம். சரியோ தவறோ நீங்கள் செய்கிற விஷயங்களும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுத்துரும்.
எப்படியோ முட்டி மோதி மேலே வந்துடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் மேசராசிக்காரங்க மார்ச் 30 மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க. கொஞ்சம் தடை தாமதங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் மார்ச் 30 மட்டும் கொஞ்சம் இருக்கும். சிலருக்கு இந்த பிரயாண ரீதியான அலைச்சல்கள் இருக்கலாம். ஒரு இடத்துல உருப்படியாக இருக்க விடாது, இங்கேயும் அங்கேயுமாக ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் இது எல்லாமே இருந்தாலும் கூட எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகளில் மாற்றின் பிற்பகுதிகள் உங்களுக்கு ஒரு சுமூகமான மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் மேசராசிக்காரங்க மார்ச் 30 மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. மார்ச் பிற்பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்குது. அதே போல் மேசராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்பவுமே ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. யாருக்காகவும் எதற்காகவும் வளைஞ்சு கொடுத்து போக மாட்டீங்க. உங்களுடைய சுய கௌரவம் சில இடங்களில் பரிசோதிக்கப்படலாம். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் உணர்ச்சி வயப்படாமல் செயல்பட முற்படுங்க. சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி மூக்குக்கு மேலே கோவம் வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பட் எப்போவுமே ரொம்பவுமே நேர்மையாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இது எல்லாருக்குமே வரக்கூடிய சவால்கள் தான். ஸோ கிட்டத்தட்ட மேசராசிக்காரங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலை நோக்கி இந்த மாதம் நகர்றாங்க. அதனால் மேசராசிக்காரங்க எல்லா விஷயங்களும் குறிப்பாக அவங்களுடைய காரியங்களில் அவங்க ரொம்பவுமே நேர்மையாகவும் கராராகவும் இருக்கத்தான் செய்வாங்க. அதனால் யாருக்கும் பணிஞ்சு போகிறது அப்படிங்கிறது இந்த மாதம் அவங்களால முடியாது. ஸோ இது மற்றவங்களுடைய பார்வைக்கு கொஞ்சம் முரண்பாடுகளாக தெரியலாம். ஸோ அதன் மூலமாக வரக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் பெருசுபடாமல் பார்த்துக்கங்க. ஆனால் அதே நேரம் இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்க கொஞ்சம் சென்டிமெண்ட் பிரியர்களாகவும் இந்த மாதம் இருப்பாங்க. காதல், அன்பு, பாசம், நேசம் போன்ற விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ சில குறிப்பிட்ட மனிதர்கள் மேலே அளவு கடந்த பாசத்தை காட்டக்கூடியவங்களாக மேசராசிக்காரங்க இருப்பாங்க. குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே பிரியம் அதிகரிக்கக்கூடும். அவங்களுடைய விஷயங்கள், காரியங்களில் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன தான் மற்றவங்களுடைய பார்வைக்கு முரண்பட்ட நபர்களாக இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் அவங்க ஒரு சென்டிமெண்ட் பிரியர்களாகவும் இந்த மாதம் இருந்துட்டு வருவாங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும். இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. விரைச்சனையும் நடந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய காரியங்களில் கொஞ்சம் விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நேர்னா மோசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம். ஒரு பிரச்சனையை முடித்தா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அந்த திறன் என்பது உங்கள்கிட்ட முழுமையாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதம் உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகமாக அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் அது எல்லாத்தையுமே சாதகமாக மாற்றவும் செய்வீங்க. சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் மாதத்தின் பிற்பகுதிகளில் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தடை தாமதங்கள் அதிகமாகவே இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாகவே இருக்குது. இது சார்ந்த விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். அதில் சில நல்ல தகவல்களையும் பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக முனைப்போடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அது சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இங்கே இருக்க பணத்தை அங்கே போடலாமா, அந்த பணத்தை எடுத்து இங்கே மாற்றி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பீங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் பிளான் என்பது அப்படிங்கிறது மனசில் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். இந்த பொருளாதார விஷயங்கள், அதிக சிந்தனைகள் அப்படிங்கிறது போகக்கூடிய ஒரு மாதம் தான். ஸோ இது சார்ந்த விஷயங்களும் சாதகமான பலன்கள் என்பது உண்டு. பட் நிறைய தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் இந்த பொருளாதார விஷயங்களை கையாளுங்க. அதனால் பொருளாதார விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிதானத்தால் ஆதாயம் என்பது உண்டு. சுற்றுச்சூழல், வாகன ரீதியான விஷயங்கள் மாற்றின் பிற்பகுதியில் இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சுமூகமாக இருக்கும். மாற்றின் முற்பகுதியில் கொஞ்சம் நிதானத்தையாக இருங்க. குடும்ப வாழ்க்கை சாதகமாகவே இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளும் ஒரு இணக்கமான சூழ்நிலை என்பது இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள், கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கவே செய்யும். குடும்ப உறவுகளுமே பெரும்பாலும் கொஞ்சம் அனுசரித்தே வருவாங்க. அதனால் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதிரி பெரிய அளவு சிக்கல்கள் எதுவும் இல்லை. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாக இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் சுமூகமாகவே இருக்கும். குழந்தைகள் வகையில் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். இது சார்ந்த விஷயங்களில் முன்னுக்கு பின் முரண்பாடான விஷயங்கள் அவ்வப்போது கொஞ்சம் போகவே செய்யும். சூழ்நிலை தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், உஷ்ண ரீதியான தொந்தரவுகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது. மாணவர்களுடைய இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே அமையும். ஸோ ஓவராலாக மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான்.
இப்போ மாதத்தின் பிற்பகுதிகள் உங்களுக்கு நல்லபடியாகவே அமைஞ்சிருக்கு. அவசரத்தையும் கோபத்தையும் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.